நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். வாசியுங்கள். ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரத்தில் 28வது வசனம். ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. யாக்கோபோடு ஆபிரகாம் பேரனும் ஈசாக்குடைய மகனும் யோசேப்புடைய தகப்பனுமாகிய யாக்கோபோடு ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் வேதத்தில் இதுபோல ஒரு சம்பவத்தை என்ன செய்ய முடியாது, என்னம்மா பார்க்க முடியாது. அதை சோம் பண்ணியிருப்பாங்க, யுத்தத்தை பண்ணியிருப்பாங்க, யுத்தத்தில் விடுதலை கிடைச்சிருக்கோம், கோலியாத்த கூட போராடி இருப்பாங்க, அப்படிலாம் வாசிக்கலாம். ஒரு டிவைன் ஹிஸ்டரி, அதாவது தெய்வீக ஆச்சரியம், இதுபோல ஒரு சம்பவத்தை வேதத்தில் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. ஒரு டிவைன் ஹிஸ்டரி, அதாவது தெய்வீக ஆச்சரியம், டிவைன் ஹிஸ்டரி நடக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது? யாக்கோபு குடும்பமாக இருக்கிறார். நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல மிருக ஜீவன்களோடு அவர் தகப்பனுடைய வீட்டை நோக்கி பிரயாணமாய் போகிறார். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர்? ஆபிரகாமுடைய பேரன், ஈசாக்குடைய அதாவது இரட்டை பிள்ளைகளில் 2வது மகன். ஆபிரகாமோடு 15 ஆண்டுகள் காலத்தை கழித்தவர். ஆபிரகாமுக்கு 175 வயது வாழ்ந்தார். அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் இருந்த நாட்கள் எத்தனை? 15 ஆண்டுகள். அப்போ ஆபிரகாமை குறித்து நன்றாய் அறிந்திருப்பார். ஈசாக்கும் ஆபிரகாமுடைய தேவனை குறித்து சொல்லியிருப்பார். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்றால், நன்றாய் கவனியுங்க, வேற எதுவும் யோசிக்காதீங்க, மிகவும் திறமைசாலி. அவர் யாரு? மிகவும் வேதத்தில் போட்டிருக்கு, அவன் எப்படி இருந்தான்? கூடார வாசையும் குணாதிசயம் மிகுந்தவனுமாய் இருந்தான். நல்ல ஒரு வார்த்தை வரும் அதில் வேதத்தில். அதாவது ஏசா வனசஞ்சாரியும் வேட்டைக்காரனுமாய் இருந்தான். அவன் மூத்தவன், வேட்டை பிள்ளைகளில் அவனுடைய காலை பிடித்து பிறந்து வருகிறான். இவன் யாக்கோபு. இவன் கூடார வாசையும் குணசாலியுமாக இருந்தான். அப்போ அம்மாவுடைய செல்ல பிள்ளை. இவன் யாரு? இவன் அம்மாவுடைய செல்ல பிள்ளை. ஏசா அப்பாவுடைய செல்ல பிள்ளை. ஆனால் மிகவும் திறமைசாலி, ஆண்டவர் மேல அளவு கடந்த விசுவாசம் வைத்திருக்கிறவர், ஆண்டவரை ஆராதிப்பதில் மிகவும் முக்கியத்துவத்தை கொடுப்பவர். இந்த யாக்கோபு இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் என்றால், இவர் 2வதாக பிறந்திருந்தாலும் சேஷ்ட புத்திர பாகம் என்று வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டில் முக்கியத்துவப்படுத்துவாங்க. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவுடைய கொடுக்கப்பட்டது ஆண்டவரால். ஆனா ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணாரு? அலட்சியம் பண்ணார், பெருசா எடுக்கல அவரு. இதெல்லாம் பெரிய விஷயமா? வாக்குத்தத்தெல்லாம் பெரிய விஷயமா? சிலுவை காட்சிகள்லாம் பெரிய விஷயமா? உயிர்த்திலிருந்த வல்லமெல்லாம் பெரிய விஷயமா? ஆலயத்தில் ஒன்றா சேர்ந்து ஆராதி, இதுதான் நாங்கள் வீட்டை ஜோம் பண்ணுவோமே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சேஷ்ட புத்த பாகத்தை ஏசா என்ன பண்ணாரு? அலட்சியம், முக்கியத்துவப்படுத்தலை, அதோடைய மேன்மை தெரியலை. அதை இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? இதை சாதகமாக பயன்படுத்தி
அலட்சியப்படுத்தப்பட்ட சிரேஷ்ட அந்த புத்திர பாகத்தை தன்னுடையதாக மாற்றினவன். எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களில் கண்ணும் கருத்துமாய் இருந்தவர். அது மட்டும் இல்லை, இவன் ஏமாற்றினா அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் விட்டுருங்க. அப்படியே வந்தீங்கன்னா லாபானுடைய வீட்டில் உழைக்கிறார். லாபானால ஏமாற்றப்படுகிற வேளையில் ஆண்டவருடைய கிருபையினால லாபானுடைய அந்த அதிகாரத்தை ஜெயித்தவர். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு லாபான்கிட்ட சம்பாதித்த ஆடு மாடுகளை எல்லாம் அழைத்து கொண்டு வருகிற வேளையில் இப்பொழுது இவனுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை செய்தி வருகிறது. அநேக ஆண்டுகளாய் பார்க்காமல் இருந்த இவனுடைய மூத்த சகோதரன், இவனால் ஏமாற்றப்பட்ட 2 முறை ஏமாற்றப்பட்ட சகோதரன் 400 பேரோடு இவனை என்ன பண்ணுறான், சந்திக்க வருகிறான். இவனுக்கு பயம் வந்தது. ஆல்ரெடியாவே பல வெற்றிகளை பெற்றவன் இந்த சூழ்நிலையை யோசித்து பார்க்கிறான். இத்தனை என்னுடைய பிள்ளைகள், இவ்வளோ ஆடு மாடு நான் இருக்கிறேன், 400 பேரோட என் அண்ணன் வாரான், அவனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும், என் மேலே எவ்வளவு எரிச்சல் இருக்கும். அன்னைக்கே சொல்லிட்டு போனா, நாட்கள் வரும் உன்னை என்ன செய்வேன், உன்னைய 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன். அந்த வார்த்தையெல்லாம் பார்க்க ஒருவேளை வந்து அவன் என்னை என்ன பண்ணிடுவான், என்னை அட்டாக் பண்ணிடுவான், என் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போட்டுருவான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கன்பான சகோதரனே, எனக்கன்பான சகோதரியே, யாராவது இருப்பீங்கன்னா இந்த வேளை உங்களுடைய ஆசீர்வாத வேளையாய் மாறுவதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவருடைய வல்லமைகளை தெரிந்தவன், ஆண்டவருக்காக பலியிட்டவன் என்ன பண்றான், அந்த ஆற்றை ஒரு ஆறு ஓடுகிறது, அதை எல்லாத்தையும் கடந்து மிக முயற்சி செய்து எல்லாத்தையும் கடந்து ராத்திரி வேளையில அவன் மட்டும் எப்படி இருக்கிறான், தனித்து இருக்கிறான். என்ன நினைச்சிருப்பான், என்ன பண்ணியிருப்பான்? இப்போ நமக்கே ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், இல்லை யாரையாவது போய் பார்க்கணும், எதையாவது ஒன்று செய்யணும்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமா? எப்பொழுது விடியும், எப்போ 5 மணி ஆகும், எப்போ 6 மணி ஆகும், எப்போ ஃபோன் வரும், எப்போ அவர் நம்மோடு பேசுவார் சொல்லி ஆயத்தமாக இருக்கிறோமே. அதே போலத்தான் யாக்கோபும் அந்த சமயத்தை எதிர்பார்த்திருந்தான். நைட்டில் அவருக்கு என்ன வரலை, தூக்கம் வரலை. ஒரு தனியாக எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இவர் தனியாக இருக்கிறாரு. அந்த வேளையில் ஒரு தெய்வீக மனிதன் இவரோடு என்ன பண்ணுகிறார், போராட ஆரம்பிக்கிறார். தெய்வீக மனிதன் அந்த தனியாக இருக்கிற வேளையை தெய்வீகம், அதாவது டிவைன் பெர்சன்னா ஒரு ஆன்மீக உருவம், ஆன்மீக மனிதன், ஆன்மீக தெய்வத்தினுடைய தோற்றம் அங்கே வருகிறது. இவன் சும்மா இல்லை, பகல் முழுவதும் பயங்கரமாக வேலை பார்த்துருக்கிறான். ஆற்றை தாண்டி எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு ஒருவேளை சோர்வாக இருந்திருப்பார், ஆனால் ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருப்பார். அந்த தெய்வீக மனிதனோடு அந்த புருஷனோடு என்ன பண்ணுகிறான், போராட ஆரம்பிக்கிறான். என்ன போராட்டம், அதாவது பலத்தினாலே போராட முடியாது ஆண்டவரோடு, நம்முடைய சுயத்தினாலே போராட முடியாது, இல்லை ஆயுதங்களால் போராட முடியாது. எப்படி போராடி இருப்பான்னா அவருடைய இரக்கத்துக்காக போராடி இருப்பான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவருடைய கிருபைக்காக போராடி இருப்பான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு இவைகளெல்லாம் செய்தீரே, எங்கள் அப்பாவாகிய ஈசாக்குக்கு இவைகளெல்லாம் செய்தே, இனிய லாபானுடைய கரங்களுக்கு தப்பு வைத்தீரே, இப்பொழுது நான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நாளைக்கு நான் சந்திக்கணுமே, எனக்காக ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவரோடு அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய தயவுக்காக அவரோடு நம்முடைய பாஷையில சொல்ல வேண்டும் என்றால் மல்லு கட்டுகிறான், அவரை தடுக்கிறான், அவர் காலில் விழுந்து அவரை போக விடாமல் போராடுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை எனக்கு அன்பான ஆண்டவர்களுடைய அன்பை பெற்ற ஜனமே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனமே, இந்த காலை வேளையில் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறதா,
வேதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறதா? கஷ்டங்கள் கரைபுரண்டு ஓடுகிறதா? கண்ணீர் ஓடுகிறதா? நாளை நடக்க போகிறத குறித்து நமக்கு நடுக்கம் வருகிறதா? சோர்ந்து போகாதீங்க. வசனங்கள் உண்டு. ஏசாயாவில் ஒரு நல்ல வசனம் உண்டு. ஏசாயா 62 6 7 வீட்டில் போய் வாசிங்க. அவர் எருசலேமை ஆசீர்வதிக்கும் வரைக்கும், உலகத்தில் கீர்த்தியாக அதை வைக்கிற வரைக்கும் என்ன செய்யாதீங்க, அவரை அமர விடாதீர்கள். அதுதான் என்னது? ஆவிக்குரிய போராட்டம், ஜெப போராட்டமாய் மாறுகிறது. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்காம உங்களை நிம்மதியா என்ன செய்ய மாட்டோம், இருக்க விட மாட்டோம். எத்தனை பேரை சொல்ல போறோம்? ஒருவேளை எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த கஷ்டங்களோடு வந்திருந்தாலும், இதுவரை வாழ்க்கையில நடக்காத காரியங்களோடு நடந்து வாழ்க்கையை கடந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரோடு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்காம, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்காம, எங்க ஜபத்தை கேட்காம, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்காம, என் தொழில் ஆசீர்வதிக்காம நாங்க உங்களை விடவே, என் வாழ்க்கை எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை நாட்களும் உங்களை விடவே மாட்டோம். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? என் ஆண்டவரோடு ஜபத்துல, மண்டாட்டத்துல, இல்லது உபவாசத்துல, பாடலில், ஆராதனையில நாங்கள் போராடி கொண்டிருப்போம். இதுதானையா போராட்டம். ஹல்லேலூயா. வசனங்களை வைத்து, வாக்குத்தத்தங்களை வைத்து, சிலுவையின் ஆசீர்வாதங்களை வைத்துதான் ஆண்டவரோடு போராட முடியும். ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை வைத்துதான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை போராட முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அறிக்கை பண்ணுவோம். இன்னும் நாங்கள் ஆண்டவரோடு தொடர்ந்து போராடுவோம். இன்னும் ஆண்டவரோடு தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை மேன்மையாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விட மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரு அக்கினி பட்டணத்தை ஆசீர்வாதத்துக்கே ஆண்டவர் வசனத்தை எழுதி வைத்தார்னா, சிலுவையின் இரத்தத்தால் மீட்டு கொண்ட எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க. ஒரு கற்களாலே கட்டப்பட்ட எருசலேமைக்கே இவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுப்பாருங்க. எனக்கும் உங்களையும் ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? நிச்சயமாக விடமாட்டார். எப்படி போராட வேண்டுமா ஆண்டவரோடு? அந்த கானானிய ஸ்திரீக்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டது. என்ன பதில் அது? என்ன பதில கொடுக்கிறாரு? உங்களுக்கு இப்போ இல்லைம்மா, கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி பதில் கொடுக்கப்பட்டது. அந்த கானானிய ஸ்திரீ பதிலை கேட்டு அமைதியை போயிட்டாங்களா? இல்லை. அது ஒருவேளை அது பதில் சரியாக இருந்தா, ஆண்டவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். சொன்னால் கூட அந்த அம்மா ஆண்டவரை ஓயாமல் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதை பார்த்து சீசர் சொல்கிறாங்க, ஐயா கரைச்சல் தாங்க முடியல, கரைச்சல் தாங்க முடியல, ஒரே சத்தமாக இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வேலை. வாயை திறந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லுங்களேன். இவ்வளவு நாள் அப்படிதானே பண்ணீங்க. தண்ணீர் ரசமாக மாறட்டும், நீ எழுந்து நட, இதெல்லாம் தானே சொன்னீங்க. இந்த அம்மா கரைச்சல் தாங்க முடியல, ஒரே சுகத்தை கூடன்னு கேட்குறாங்களே. உங்கள் வார்த்தையை கொஞ்சம் கூட ரிப்பீட் பண்ணவே இல்லையே. அந்த வார்த்தையை அவங்க கேட்காமலே அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களே. ஒரு வார்த்தையை தான் சொல்லுங்களேன். உன் விசுவாசத்தின் முடிவு உனக்கு ஆக்கலையா? கையை தட்டுங்க. இதுதான் என் ஆண்டவரோடு போராடுவது. இதுதான் என்னுடைய ஆண்டவரோடு போராடுவது. இதுதான் இந்த ஆண்டவரோடு போராடுவது. சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஹேட்டாஸ் நெகட்டிவான தரவுகளை கொடுக்கலாம். ஒருவேளை நாமே சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்கு சாதகமாக இருக்குமென்னா உடனே ஆண்டவருக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. ஒரே வார்த்தை தான், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடவுது. ஒருவேளை காலை வேளையில் எவைகளை வைத்து நினைத்து உட்கார்ந்திருந்தாலும் போராட்டத்தை குணத்தை விட்டுறாதீங்க. அப்போ உங்களுக்கு சொல்லப்படும், நீ என்ன நினைச்சியோ அதை வாங்கிட்டு போ. எல்லாம் கையை தட்டி சொல்லுவோமா? ஆண்டவரோடு போராடுவோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு போராடுவோம். அதுவும் மட்டும் இல்லை, அந்த கானானிய ஸ்திரீ மட்டும் இல்லை, அந்த பர்திமேயோ கண்கள் தெரியாதவன், அவன் என்ன பண்ணா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அமைதியாக கேட்டானா சத்தமாக கேட்டாரா? சத்தமாக கூக்குரல் எடுக்கிறான். அவனுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை, பாதகமாக இருந்தது. எல்லாரும் ஏய் அமைதியாரு, நீ அமைதியாரு,
நீ உன் வேலையை பாருனா. அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த வாய்ப்பை தவற விட்டா நான் மரிக்கும் பொழுது குருடனாய்த்தான் மரிப்பேன். அவனுக்கு நன்றா தெரியும், நல்லா தெரியும். அவனுக்கு காலடி சத்தம் கேட்கு, ஆண்டவர் வருகிறார், டபடபடபடபட எல்லாம் ஓடி வராங்க. என் ஆண்டவர் வந்து கொண்டு இருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் தவற விட்டேனா, இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான தெரியாது, இனி எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை கிடைக்குமான தெரியாது. நான் மண்ணுக்குள்ளே இனி இறக்கும் போது கண்ணில்லாதவன் நான் இறக்கம் சொல்லி அவன் விடவே இல்லை. ஆண்டவரோடு போராடினான். அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு பார்வை உண்டாவ. கையை தட்டி சொல்லுவோமா, இதுதானே ஆண்டவரோடு போராடுவது, இதுதானே ஆண்டவரோடு மனிதன் போராடுவது. அவரோடு யுத்தம் பண்ண முடியுமா? அவரோடு வேற ஏதாவது செய்ய முடியுமா? எந்த சூழ்நிலையில், வியாபாரத்தில், தொழிலில், இல்லை குடும்பங்களில், கைவசத்தில், எந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் இப்போ ஆண்டவரோடு போராடுங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும், எனக்கு நீ யாக்கோபை போல விடுதலையை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவாராக. ஆண்டவர் அந்த யாக்கோபு இன்னும் எவ்வளவோ காரியங்களை கடக்க வேண்டும் என்று இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார். நீ தேவனோடும் இனி மனிதர்களோடு இதுவரை நீ போராடி ஜெயிச்சிட்ட, இனியும் ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. அதிலையும் போராடி என்ன செய்வ? வெற்றி பெறுவாய். கரங்களை தட்டி சொல்லுங்க. இந்த ஆலயம் உங்களை வாழ்த்துகிறது. வார்த்தைகளை கேட்கிற, ஆன்லைனை கேட்கிற உங்களை வாழ்த்துகிறது. இதுவரை பாதுகாத்தவர் மட்டும் அல்ல, இனி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற போகிற மறைமுகமான எல்லா தீமைகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சோதனைகளுக்கும், எல்லா கண்ணிகளுக்கும், எல்லா துரோகங்களுக்கும் உங்களை போராடி வெற்றி பெற செய்யும்படியாக இந்த ஆலயம் உங்களை வாழ்த்துகிறது. நிச்சயமாய் காலையில் சோர்ந்து போகவே போகாதீங்க. உங்களுக்காக ஜெபிப்பதற்கு இந்த ஆலயம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு போராட வேண்டும் என்றால் ஒன்றை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும். முக்கியமான காரியம், ஆண்டவர் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் அடைஞ்சு கொடுப்பார். ஆனால் ஒன்றுக்கு மட்டும் அவர் நேருக்கு நேராய் எதிர்ப்பார். ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் இறங்கி கொடுக்கவே மாட்டார், நேருக்கு நேராய் எதிர்ப்பார். அது என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அந்த விஷயத்தில் போனீங்கன்னா அவர் உங்களை சும்மா விட மாட்டார், காலி பண்ண விட மாட்டார். பெருமை உள்ளவனுக்கு தேவன், அதை மட்டும் நான் நினைச்சு கொள்ளுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ காலை உணர்ந்துட்டீங்கன்னா அவர் முடிய அப்படியே உங்களை அணைச்சி கொள்வார். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? எப்படி ஜெபம் பண்ணுறேன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு பிசாசை ஓட்டியிருக்கேன்னு தெரியுமா? எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எதெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்படியா கொஞ்சம் இருப்பா, நான் அதை பார்த்துட்டு வரணும், உட்கார வச்சு போயிடுவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு வாயை திறந்து சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் ஐயா. ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொள்வாய். அடுத்ததாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். லாபான் எதை காண்பிக்கிறது? உங்களுடைய உழைப்பை சுரண்டுகிற போராட்டம். எவ்வளோ வேலை பார்க்குறோம், எவ்வளோ வர வேணும், எனக்கு எத்தனை காரியங்கள் நடக்கணும், நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவோ உழைக்கிறேன். ஆனால் உங்களை எதிர்க்கிற லாபான் தந்திரமாக உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய வருமானத்தை போராடி கொண்டிருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிரான லாபான இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையினால நான் போராடி ஜெயிப்பேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? உங்களுடைய நியாயமாய் வர வேண்டிய ஊதியங்கள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்து பத்து இடங்கள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய உங்களுடைய வருமான பொருளாதார ஹெல்த்தை அந்த லாபான் என்ன செய்யறான்? போராடி அவன் வைக்கலான்னு நினைக்கான். இன்னைக்கு இதுவரை அவன் நினைச்சிட்டு இருக்கான், உங்களுக்கு யாருமே இல்லை, கேட்கறதுக்கு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. இன்று முதல் அந்த லாபானை நீங்கள் ஜெயித்து உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய காரியங்களில் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? தேவனோடும்
மனிதனோடும் போராடி ஜெயிப்பீர்கள். இந்த ஆலயம் வாழ்த்துகிறது. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.